ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவையான பொருள் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடையில் போய் ஒரு ஆட்டுக்கால் அதை வாங்கி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்களும் வந்து அதை நல்லா மேலாப்பில் கத்தி வச்சு சீச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக எங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எங்களுக்கு எந்த எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அதனால் நாங்கள் வேணும்னே கத்தி வச்சு நல்லா சீச்சிட்டு அந்த கருப்பாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், குக்கரில் வந்துட்டு அந்த காலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி வெங்காயத்தை எடுத்து நல்லா தோல் உரித்து, சின்ன வெங்காயம் தெரியுதுங்களா, அதை வந்து எடுத்து அப்படியே எடுத்து போட்டுட்டு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அப்படியே அதில் போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சு 8-9 விசில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா விசிலில் வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா உங்களோட ஆட்டோட தரத்தை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ விசில் விட முடியுமோ விடுங்க. சின்ன ஆட்டுக்கறி அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இருந்தாலும் நம்ம ஒரு 10 விசிலாவது மினிமம் விடணும். உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 4 பல் தேங்காய், மிளகு, சீரகம், ஒரு ஸ்பூன் தேங்காய் வந்து ஒரு 4 பல் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. நான் மிளகு இல்லாதனால மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் 3 அரைச்சி நம்ம வச்சுருக்கேன் ஆட்டுக்கால் சூப்பில் வந்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஸோ மிளகு, சீரகம் ப்ளஸ் வந்துட்டு தேங்காய் இது 3த்தையும் அரைச்சி சூப்பில் ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து மிளகு போட்டிருக்கிறதுனால எனக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச குழம்புத்தூளை வந்து நான் இதில் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 விசில் விடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதுக்கு மேலே விடலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஸோ சூப்பு தான் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆட்டுக்கால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதை விசில் வந்து விட போகிறேன். விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி பட்டை சோம்பு போட்டு தாளித்து இதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. ஸோ பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கட்டுறீங்க பாருங்கள். எண்ணெய் மாதிரி மிதக்குது பாருங்கள் சைடில். உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம எண்ணெயை ஊற்றலை, அப்படி இருந்தும் எண்ணெய் மாதிரி மிதக்குது. இதுதான் ஆட்டுக்காலோட கொழுப்பு. ஸோ இப்போ நம்ம பண்ணிவிட்டு விசில் விடலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சோம்பு போட்டிருக்கோம், பட்டை, இலை அந்த 3த்தையும் போட்டு தாளித்து குக்கரில் கொட்ட போகிறோம். பாருங்கள், குக்கரில் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து கொட்டின சோம்பையும் இலையும் போட்டுட்டோம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவியிருக்கோம். ஸோ சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாதத்தோடு போட்டு ரசம் மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அப்படியே எடுத்தும் கப்பில் வச்சு குடிக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் இதை போடும்போது உப்பு போடுறத மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோடு சேர்த்து தேவையான உப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தான் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது என்னோடய சூப்புங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் to watch my videos. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், நம்ம வந்து சாதத்தில் சூப் ஆட்டுக்கால் சூப் வந்து ஊற்றியாச்சு. ஸோ இவ்வளோதாங்க, சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Thanks for watching my video.